ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இந்த கலை திருவிழாவுக்கு நமக்கு இளையோர் திறன் அப்படிங்கிறது தான் தீமு. ஸோ அந்த தலைப்பில் ஒரு ஸ்பீச்சை ரெடி பண்ணியிருக்கேன், தமிழ் ஸ்பீச்சு. 1ஆம் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பிள்ளைங்க யார் வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 3 நிமிஷம் அவங்களுக்கு கால அளவு. ஸோ அவங்களுக்கான பெற்றோர்கள் பயிற்சி கொடுக்குறப்ப இதை தெளிவாக எழுதி வச்சு கொடுங்க. டீச்சர்ஸாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும், ஏன்னா பிள்ளைங்க வந்து ஃபோன் பார்க்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தான் வந்து அவங்களுக்கு ரெடி பண்ணி தரணும். இது வந்து ஒரு மாடல் மாதிரி தான், இதே தான் நீங்கள் கொடுக்கணும்னு இல்லை. இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலே போதும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே அந்த அவையோர்களுக்கு வணக்கம் சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம் அப்படின்னு சிம்பிளாக கூட நம்ம சொல்லலாம். பட் இந்த மாதிரி சொல்கிறப்ப அவங்களுக்கு கொஞ்சம் அந்த பயம் போகும். அதுக்காக அவை அமர்ந்த சான்றோர்களுக்கும் நடுவர் பெருமக்களுக்கும் என் அருமை ஆசிரியர்களுக்கும் மற்றும் என் அன்பு நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இக்கலை திருவிழாவில் இளையோர் திறன் எனும் அற்புத தலைப்பில் என் எண்ணங்களை வெளிப்படுத்த வாய்ப்பளித்தமைக்கு நன்றி அப்படின்னு நன்றி கூறி நம்ம ஆரம்பிக்கிறோம். அடுத்தது, நண்பர்களே, இளையோர் திறன் என்பது ஒரு நாட்டின் எதிர்காலத்தை மாற்றும் மாபெரும் சக்தி. சிந்திக்க தெரிந்தவனுக்கு தன்னம்பிக்கை தானாக வரும் என்றார் சுவாமி விவேகானந்தர். இளம் வயதிலேயே நாம் கற்கும் கலைகள், விளையாட்டுகள், அறிவியல் தேடல்கள் மற்றும் படைப்பாற்றல் ஆகியவைதான் நம்முடைய உண்மையான திறன்களாகும். இன்று அறிவியல், தொழில்நுட்பம், விளையாட்டு, கலை என அனைத்து துறைகளிலும் நம் தமிழக மாணவர்கள் சாதனை படைத்து வருகின்றனர். பள்ளி பருவத்திலேயே நமது திறமைகளை கண்டறிந்து அதை விடாமுயற்சியோடு வளர்த்து கொண்டால் நாளை நாமும் உலகளவில் சிறந்த சாதனையாளர்களாக மாற முடியும். இளமையில் கற்கும் திறமை கல்லில் செதுக்கிய எழுத்து போல் வாழ்நாள் முழுவதும் நிலைத்து நிற்கும். தோல்வியை கண்டு அஞ்சாமல் தினமும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்வதே இளையோர் திறனின் அடையாளம். நமது கனவுகளை நனவாக்க இப்போதே அடியெடுத்து வைப்போம். முடியாது என்பதை மறந்து முயற்சி செய்வோம் என்ற தன்னம்பிக்கையோடு இயங்குவோம். திறமை என்பது நம்மிடம் உள்ளது, அதை வெளிப்படுத்துவது நம் கையில் உள்ளது. வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் ஸ்பீச்சை ரெடி பண்ணணும். கண்டிப்பாக உங்களோட ஸ்பீச்சில் இளையோர் திறன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக வரணும். ஏன்னா அது இல்லாமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா நீங்கள் அந்த தீமில் வந்து பேசலை அப்படின்னு சொல்லி தான் நடுவர்கள் நினச்சிக்குவாங்க. ஸோ நீங்கள் எந்த போட்டியில் கலந்துக்கிட்டாலும் சரி, எந்த வகுப்பில் படித்தாலும் சரி, 1ஆம் வகுப்போ 2ஆம் வகுப்போ 12ஆம் வகுப்போ எதுவாக இருந்தாலும் அந்த இளையோர் திறன் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீச்சில் வந்து இடம்பெறணும். நீங்கள் நாடகம் நடித்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தீம் ரொம்ப முக்கியம். அதே போல் தீமில் எழுதிட்டோம் அவ்வளோதான் நம்ம ப்ரைஸ் வாங்கிறோம் அப்படிலாம் இல்லை. நல்ல முயற்சி பண்ணணும், நல்ல பயிற்சி எடுக்கணும். ஒருத்தவனை வந்து வெற்றி அடைய செய்கிறதே முயற்சியும் பயிற்சியும் தான். எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு ஊக்கப்படுத்தி உங்களுடைய பிள்ளைகளை நல்லா தெளிவாக உச்சரிப்போடு பேச வைங்க. தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் பயம் இல்லாமல் தெளிவாக பேசினா நிச்சயமாக நம்ம வெற்றியாளராக மாறலாம்.